வணக்கம். அண்ணாமலை இப்போ என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க பாஜகவிலே இருந்திருக்கலாமே, அவங்க ஒரு தேசிய கட்சி தானே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் 2-3 அம்சங்கள் பேசலாம். ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். அவங்க இந்த அரசியல் நுழையும் போதே அவங்க வந்து தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக சீக்கிரமாக ஆயிடுறாங்க, உள்ளே வராங்க. அப்படி அந்த சமயத்தில் அவருக்கு நல்ல ஒரு ரீச்சு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அவங்க கர்நாடகாவில் பணியாற்றியப்போ அவங்களுக்கு ஒரு பேர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இளைஞர் மத்தியில் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்போது ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கிறது ரொம்ப சிரமம். திரு காமராஜ் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ சிரமம் இருந்ததுன்னு வரலாறு பார்த்தா தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவுக்கு 234 ஒரே ஒரு இடம் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு பாஜகவின் ஊழியராக இருந்து வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக அவங்க உணர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இவங்களுக்கு நிறைய வயசு இருக்குது அரசியலில். இன்னும் ஒரு 25-30 வருடங்கள் சரளமாக வேலை செய்யலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எத்தனை முறை பாஜகவில் இவருக்கு வந்து தேசிய அளவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வாய்ப்புகள் தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஒரு சவாலாக இருக்கலாம். மேலும் இவருக்கு சில கேள்விகள் எழும்பும். இப்போது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், 2 பேருமே பாலியல் வன்புணர்வு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை தேர்தலில் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் இவர் எதிர்ப்பு கட்சிக்குள்ளே தெரிவிக்கலையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இவர் பதில் சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அதற்கு இவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா இப்படி தான் நான் செயல்படுவேன்னு அவங்க சொல்லலாம். இதெல்லாமே ஒரு பார்வை தான். இல்லை அவங்க இன்னொன்று என்ன நினைக்கலாம், சரி பாஜகங்கிற போர்வையில் பாஜகவாக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறது சிரமம், பாஜகவை ஒத்து போகக்கூடிய கொள்கைகளோட ஒரு கட்சி துவங்கி தமிழ்நாட்டில் வேலை செய்தால் மக்கள் புதிதான ஒரு கட்சியாக பார்க்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். பட் வரும் நாட்களில் தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. கட்சி துவங்குறாங்களா, பாஜகவில் தொடர்றாங்களா, இல்லை வேறு கட்சியிலையோ வேறு எங்கேயாவது வேறு ஒரு தலைமை கீழே கட்டுப்பட்டு அரசியலில் தொடர முயற்சி எடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.